தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனங்கல் மாளிகை அருகே ஊராட்சி செயலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். ஜெரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 2-3 வாரங்களாகவே பல்வேறு துறையை சார்ந்த அரசு ஊழியர்கள் போராடி வருகிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களும் போராடி வரக்கூடிய சூழல்ல தான் ஊராட்சி செயலாளர்களும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகை அருகே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும் எனவும், ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதாந்திர குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 15,000 வழங்கிட அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி செயலாளர்களை கைது செய்வதற்காக ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வாகனத்தில் ஏற்றி கைது செய்தும் வருகிறார்கள். தங்களது கோரிக்கைகளை ஏற்று அரசாணை வெளியிடும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஊராட்சி செயலாளர்கள். ஊதியம் பெறும் ஊராட்சி செயலரை ஓய்வூதிய திட்டத்தில் புறக்கணிப்பது நியாயம்தானா? விரிவான விவரங்களுக்கு நன்றி. சரி.